டேமு 18 கிலோமீட்டர் காட்டுது கைஸ். ஆக்சுவலாக ராயக்கோட்டை ரோடு வழியாகவும் போகலாம். ராயக்கோட்டை ரோடு வழியாக போகலாம். நம்ம இப்படி தான் வரணும். டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹைவேலேயே திரும்பி போக வேண்டியது தான், எங்கேயா டீ குடிச்சிட்டு. இப்போ பாருங்களா, இங்கேருந்து போய் காவேரிப்பட்டினம் முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல வந்து ரைட் கட் பண்ணி உள்ளே போகணுன்ற மாதிரி வந்து காட்டுது. கரெக்டாக 18 கிலோமீட்டர் ஆகுது. லைக் 18 கிலோமீட்டர் வந்து காட்டுது. இன்னொரு நாள் நம்ம ராயக்கோட்டை வழியாக முன்னாடியே வந்து வருவோம் சன்செட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி பைக்ஸ் எல்லாம் டெஸ்டிங்க்கு ஓட்டிகிட்டு இருப்பாங்கட்ருக்கு. இந்த கலர் நான் பார்த்ததே இல்லையே, புது கலர் ஆட்ருக்கு. பார்ப்போமா? ரோனின் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் டெஸ்டிங் ஆகிக்கலா? டிவிஎஸ் கம்பெனி ஆண்டிங்களா? ஓகே. இதெல்லாம் புது மாடலா பழைய மாடலா? சும்மா செக் பண்ணுறோம். சும்மா ஓட்டி செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்டேட் பண்ணிக்கிறேன், அடுத்து நான் செக் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. என்னென்ன அப்டேட் பண்ணோம், இருக்கிற மாடலுக்கு வெட்டத்தில் என்ன ப்ராப்ளம் வரும், ஆல்ரெடி கஸ்டமர் என்ன சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஆல்ரெடி அது செக் பண்ணுறேன். இந்த கலரு நான் ரோட்டில் பார்த்ததே இல்லை, புது கலராக இருக்குது. தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் அந்த கலரு. பாருங்க கைஸ், புது கலர் ரிம்மு, அதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் இதெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. மேபி லான்ச் ஈவெண்ட்டில் இதெல்லாமே வந்து காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு இந்த பைக் வந்து ரிலீஸ் ஆகும். RTFIன்னு போட்டிருக்கு பாருங்க. வேறு ஏதாவது புது பைக் வருதா? ஈவி. ஆமாம், இல்லை நான் இங்கே கேட்டேன், இந்த ரோட்டில் இப்போ உங்கள் கேங்கோட. ஓகே ஓகே, சும்மா போயிட்டுருக்கீங்க. ஓகே ப்ரோ. அந்த அப்பாச்சி மட்டும் நம்ம புது மாடலில் இப்போ தான் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அங்கிள்ஜிக்கு கொஞ்சம் அவசரப்பட்டிருக்கு. இதில் பைக் ரூட் எங்கே இருக்குது? அந்த அப்பாச்சியோட கலர் மட்டும் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். மற்ற வண்டிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னது இது, எத்தனை டயர் கைஸ் இதுக்கு. டிரைவர் வேறு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து, லைக் கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்து ஓட்டிகிட்ருக்காரு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோர் சைஸுக்கு இருக்குது. என்ன வண்டின்னு பார்க்க போகிறேங்க. இந்த கிரேனு தான் நட்டுருக்கு, பெரிய கிரேனுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், டோல்கேட்டே மறைச்சு நின்றுருக்குது. ஜி வாங்க வெளியில். ஓ, அது ஓப்பனர் வேறு அது மேலே போய் இடிச்சுக்கிச்சாட்ருக்குது. அதனால தான் நினைக்கிறேன். கைஸ், டிரைவர் இந்த ரெண்டு டிரைவரா? அந்த சைடு டிரைவராக உட்காந்துருக்காரு. இல்லை இது வந்து லெஃப்ட் ஹேண்ட், லைக் லெஃப்ட் சைட் டிரைவர் இருக்குது. ஸ்டியரிங் எங்கே கட் ஆகுது? பின்னாடி வீல் மட்டும் வளையதாட்டிருக்கு அவங்க திருப்பும் போது. பா, கிரேனு தான் இது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். என்ன பிராண்டுன்னே தெரியல. மேலே அங்கேயே உட்காந்து ஓட்டலாம் மாட்டிருக்கு. வாங்க அது பின்னாடியே போவோம். நம்ம கிருஷ்ணகிரி ரவுண்ட் ட்ரிப் 52 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகும்னு தெரில. 40ல் போகிறாங்களாட்ருக்கு. எங்கேயாச்சும் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டினாங்கன்னா சுற்றி பார்ப்போம் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து என்னோடய ஆட்டோ மொபைல் சேனலில் வந்து போடுறேன். ஆக்சுவலாக அங்கே பார்த்தோம்ல அந்த அப்பாச்சி ரோனின், அதெல்லாம் எதுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, லென்ஸ், அதுக்கப்புறம் புது ஃபீச்சர்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டாண்டர்ட் SOPs ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே பார்க் பண்ணுறாங்க. நம்ம போய் பார்ப்போம். அதை குஜராத் தான் மேக்ஸிமம் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபேமஸ் ஆகிட்ருக்கு, பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு. ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, இதோட வீடியோவை நான் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து போடுறேன்.
ஆட்டோமொபைல் சேனலில். நம்மளோட ஆட்டோமோட்டிவ் சேனலில் ஃபுல்லாக அந்த vlog-எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இன்னும் இங்கேருந்து ஒரு 6:45 வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒசூருக்கு எங்கேயான எடுத்து டீ குடிச்சு தான் போக முடியும். லைட்டாக பசிக்குது. சுற்றி வீடியோ எடுத்ததில் பசி வந்து லைட்டாக வந்துருச்சு. பாருங்களேன், கண்ணாடி பார்க்காம எதுவும் பார்க்காம அப்படியே வந்துடுறானுங்க. ஓகே கைஸ், அப்படியே போயிட்டு இதில் சார்ஜு கம்மி 4% தான் இருக்குது. இது ஒரு நல்ல டீ கடையில் நிறுத்தி டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான்.